மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது தெரியலடா, நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நானே யோசிக்கிறேன். வாங்க, இந்த ரூம் தான். இந்த ரூம் ஓகேவா? இது ரூமா? எங்க வீட்ல ஹாலே இதை விட ரொம்ப குட்டியா தான் இருக்கும். சரி, உங்க வீட்ல பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான், அம்மா, சித்தி, அக்கா, அண்ணி, மொத்தம் 5 பேர் இருக்கோம். 5 பேருக்கு இது பெரிய ரூம் தான். சரி, நான் அப்படியே ஓரமா படுத்துக்கிறேன். ஐயோ, இந்த ரூம் உங்களுக்கு மட்டும்தான். ஏன் ஒருத்திக்கு இவ்ளோ பெரிய ரூமா? இது எங்க சின்ன பிரபு அவருக்கு வரப்போற வைஃப்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரூம். உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மடம் நாணம் எல்லாம் சத்தென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்க சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. ஓகேவா? இந்த ரூம யாருக்குமே அவன் கொடுக்க மாட்டான். என்னன்னு தெரியல, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டான். ஒருவேளை அப்பா சொன்னதால இருக்கும்னு நினைக்கிறேன். ரசிச்சு ரசிச்சு இந்த ரூம் ரெடி பண்ணிருக்கான் உன் அண்ணன். அவனை என்ன நினைச்சீங்க? ஸ்கூல் டாப்பர். பிசினஸ்லயும் அவன் ஐடியால செமையா இருக்குமா. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அடிக்கடி அண்ணனை பத்தி ஆச்சரியப்பட்டு சொல்லுவாரு. எப்ப பார்த்தாலும் எதையாவது திங்க் பண்ணிட்டே இருப்பான். எல்லாத்தையும் டிஃபரெண்டா செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. டீ டோட்லர். எதுக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப தைரியசாலி அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவான். பெரிய பயந்தாங்கோலி. அது மட்டும்தான் அவங்கிட்ட மைனஸ். கருப்பாம்பூச்சிய பார்த்தா கூட பயப்படுவான். ஆனா ரொம்ப நல்லவன். தெரியும். உங்களுக்கு எப்படி அண்ணனை பத்தி தெரியும்? அது அவரு முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல. தெரியுதுல்ல? அவனை பார்த்தாலே ரொம்ப அப்பாவி மாதிரி தான் இருப்பான். ஆனா என்னன்னு தெரியல, அவனுக்கு மட்டும் நாங்க பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கோம், எதுவுமே செட் ஆகல. எல்லா குவாலிட்டியும் அவனுக்கு இருந்தும் ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு எங்க யாருக்குமே புரியல. இப்பதான் மஜிலிக்குப்பம் தெரியுமா உங்களுக்கு? எங்க ஏரியாதான்? அப்படியா? அப்ப இன்னும் நெருங்கிட்டோம். ஏன் அப்படி சொல்ற? அந்த ஏரியால தான் எங்க பிரபு அண்ணனுக்கு. ஐயோ, ஏதோ டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. இதோ வரேனா. என்னண்ணா? ஒண்ணு இல்ல. என்னவா? என்னவா? இல்ல, புதுசா ஒண்ணு வந்திருக்கே, அதுக்கு என்னவா? என்னண்ணா அதே இதுன்னு ஆடு மாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க செம கேரக்டர் தெரியுமா? இன்னைக்குதான் வந்திருக்கா, அதுக்குள்ள அவ கேரக்டரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? பெரியப்பா அவங்கள பத்தி நிறைய சொல்லிருக்காங்கல்ல. எடுத்து கொடு. ஒரே நாள்லயே வா. அது அப்படி இல்ல, நாளைக்கு, அடுத்த நாளைக்கு, அதுக்கும் அடுத்த நாளைக்கு, இப்படி மாசம் ஃபுல்லா போடட்டும்.
என்னடா போட்டுக்கட்டும் ஆமா சொல்லிட்டாங்க. ஏய் அதான் சொல்லிட்டேன்ல. இன்னும் ஏன் இவங்கள இங்கேயே நிக்க வச்சிட்டு இருக்க? பாவம் இவங்க டயர்டா இருக்காங்க. அவங்க கால்லாம் வலிக்க போகுது. கூட்டிட்டு போயிட. வாயில தானே சொல்ற, கையில இன்னும் கொடுக்கவே இல்லையே. வாங்க சத்யா. குடுக்க மாட்டேன்ற என்ன தைரியம் உனக்கு? சௌமியா இங்க வா. என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? இவங்களுக்கு தான் பாவம் கையில அடிபட்டு இருக்குல்ல, நீ தான் பார்த்து அவங்களை கை தாங்களா கூட்டிட்டு போகணும். கரெக்ட் இல்லைங்க? அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கும் போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவம் நடக்க முடியாம இங்கேயே நிக்கிறாங்க பாரு. ஒரு பேஷண்ட் கெஸ்ட ட்ரீட் பண்ண தெரியல உனக்கு? பாவங்க தெரியல. அவங்களுக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, கால்ல இல்ல. கை தாங்களா கூட்டிட்டு போறதுக்கு. சத்யா நீங்க வாங்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப உளறான். உளறலங்க, போங்க ப்ளீஸ். இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரே மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வெவ்வேறு திசையில் சென்றன. ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும் பொழுது செம்மாடும் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டிக் கொண்டது. உன்னை வீரம் பார்க்க சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. அம்மா பசிக்குதுமா. வீட்ல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிட்டோம்டா. அதுக்கப்புறம் அம்மா உடனே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன், சரியா? வா. கேம் ஏரியா கூட்டு போனடா. இங்கதான் நான் கேம் ஆடுவோம்னு சொன்னா உனக்கு விளையாட தெரியுமான்னு கேக்குறேன். நமக்கு தான் விளையாட தெரியாதுல. அத நீ சொல்லலாம், அவ சொல்லாமா? சொல்லக்கூடாதுல்ல. சரி இதை விடுடா. ஃபிட்னஸ் ஏரியா கூட்டு போய் இங்கதான் நான் ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சு போ சொல்றேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா கேட்டா? கையில இவ்வளவு தூசி எடுத்து துடைக்க மாட்டீங்களா கேக்குற மாப்பிள்ள. கலாய்க்கலாமா 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 கூடாது மாப்பிள்ள. இது உனக்கு புரியுது, இது ஏன்டா அவளுக்கு புரியல? குடிச்சுக்கிறேன். எவளுக்கு புரியல? யார் அது? சூப்பரா பண்ணீங்க. சேஸ் பண்ணுங்க, சேஸ் பண்ணுங்க. இருங்க. சேஸ். கேட்டா இதுல தூப்புனா. ஏங்க நீ முதல்ல எப்படி இங்க வந்தீங்க? பைப்பை புடிச்சு மேலே ஏறி வந்தேன். பைப்பு புடிச்சு மேலே கையில வேற அடிபட்டு இருக்கு, அப்புறம் எப்படிங்க? டேய்
நீ இந்த அனிமல் சேனல்லாம் பார்த்ததில்ல? குரங்கெல்லாம் ஒரே கையில தாவி ஏறிடும்டா. டேய் அப்ப என்ன குரங்குன்னு சொல்றியா? அது நான் அப்படி சொல்ல வரல. குரங்க விட நீங்க டேலண்டட்னு சொல்ல வந்தேன். நம்புங்க. சரி இதை விடுங்க. நீங்க எப்படிலாம் பண்றீங்க? எப்படி பண்றேன்? எதுக்கு நீங்க பைப் புடிச்சு மேலே ஏறி வந்தீங்க? ஹம்? மரியாதையா கதவு திறக்க சொன்னா திறக்கல, அதான் அப்படி வந்தேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது என்ன டிஸ்கஷன் போயின்னு இருக்குன்னு. சரக்கு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐயோ மாப்பிள, நீ வகையா மாட்டிட்டடா. ம். உன் தங்கச்சில இருந்து உன் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் நீ ரொம்ப நல்லவன், நீ எந்த பழக்கமும் இல்லாதவன் நினைச்சுன்னு இருக்காங்க. நீ என்னடான்னா வீட்டு மொட்டை மாடியிலேயே கொஞ்சம் கூட பயமே இல்லாம சரக்கு அச்சுன்னு இருக்க. ஹலோ, யாருங்க சரக்கு அடிச்சா? ஆ? கிளாஸும் கைமா இருந்துட்டு யாரு சரக்கு அடிச்சான்னு கேக்குறியா? ஏங்க இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணீங்களா? அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நான் கையில தாங்க வச்சிருந்தேன். நான் குடிக்கவே இல்லைங்க. வேணா நான் ஊதி காட்டுறேன். நான் சத்தியமா குடிக்கலங்க. அது நம்ம 3 பேருக்கு மட்டும் தானே தெரியும். எங்க வீட்ல இருக்கவங்களா இந்த வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? டேய், இப்ப என்னடா பண்றது? நான் உங்ககிட்ட குடிக்கலாம் சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ம்? பணம் வரத்து கீழே நின்னு குடிக்கலன்னு சொன்னாலே நம்ப மாட்டானுங்க. நீ கிளாஸும் கையுமா இருக்க, யாரு நம்புவா? சம பாயிட்டுங்க, கரெக்டா பிடிச்சிங்க. இனிமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கால்ரா, நீ என் ஃப்ரெண்டா அவங்க ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு தான். அந்த பயம் இருக்கணும். இனிமே நீ சேம் செட் கோல் போட்டு பாரு. ஆனா பாயிண்ட் கரெக்ட் தானே மாப்பிள? ஏங்க நீங்க சும்மா பயமுறுத்தாதீங்க. நீங்க அதை காட்டினாலும் எங்க வீட்டுல யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிங்களா? சரி இப்ப காட்டி பாத்துக்கோ. எங்க எங்க இருங்க இருங்க. என்ன? என்னப்பா? வேணாம். என்ன வேணா? இந்த வீடியோவை வீட்டுல காட்ட வேணாம். ஏன்? உங்க வீட்டுல தான் வீடியோ காட்டினா நம்ப மாட்டாங்களா? அது நீ தானப்பா சொன்ன. ப்ளீஸ்ங்க வேணாம். வேணாங்க. அப்போ நீ இப்போ யார வீட்டை விட்டு வரணும்னு சொல்லியிருந்த? இப்ப என்னடா செய்யறது? என்னதானே? ஐயோ உங்களே இல்லைங்க. அப்போ வேற யார? அது வேற யாரு? ஏ குலபூதம், சார் என்ன தானே வரணும்னு சொல்லியிருந்தாரு? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. உனக்கு தெரியாது. உன்கிட்ட தானே சார் பேசினிருந்தாரு. அவன் பேசிக்கிட்டு இருந்தான், நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் பேசின எதையுமே நான் கவனிக்கல. ஓஹோ அப்படியா? அப்ப வேற வழி இல்ல. இந்த இது நான் உன்னை அடிச்சதுக்கு. யார் அங்கிள் அவ? அவ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? யாரு? யாருமா? அதோ அவதான். ஏன் காலையில இருந்து நீ வீட்ல இல்லையா? இங்க என்ன நடந்துச்சு, அவ யாருன்னு உனக்கு தெரியாது? எங்க போயிருந்த? அது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா.
முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க. எதுக்குமா அனுப்பணும்? என்ன பிரச்சனை? முதல்ல அதை சொல்லு. அங்கிள், அவ என்ன அடிச்சிட்டா அங்கிள். மாப்ள ரியாக்ஷன்லாம் பார்த்தா பிரச்சனை ஹெவியாகும் போலயே. டேய், இந்த ரெண்டுல எந்த விக்கெட் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான்டா. நமக்குன்னு சொல்லு மாப்ள. போட்டுக்கோ. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் மேல கை வச்சிருப்ப நீ. இதுக்குதான் தராதரம் தெரியாத ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். நான் வந்த அன்னைக்கே சொன்னேன், இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. எங்க என் பேச்ச கேட்டாதானே? அப்பா, முதல்ல இப்பவே இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இருமா, முதல்ல என்னன்னு விசாரிப்போம். என்ன மாமா விசாரிக்க போறீங்க? அவ அடிச்சது என் தங்கச்சிய. அடிச்சத சொன்னால ஏன் அடிச்சேன்னு சொல்லுங்க. பாயிண்ட் கரெக்டா கேட்ட. என்ன வேணாலும் இருக்கட்டும், என் தங்கச்ச கை நீட்டி அடிக்க நீ யாரு? மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு மாமா பொறுமையா இருக்கணும்? யாருன்னே தெரியல, ஊர் பேர் தெரியாது, அவளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. அவ என் தங்கச்சி அடிப்பா, அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்னன்னு விசாரிக்கணும்ல. சத்யா தப்பு பண்ண மாட்டா. அப்ப என் தங்கச்சி தப்பு பண்ணிருப்பான்றீங்களா? அதை என்னன்னு தான் விசாரிக்க விட மாட்டேன்றீங்களே. எதுக்குமா சத்யா ஒன்னு அடிச்சா? சொல்லுடி உண்மைய. சொல்லுமா, எதுக்கு அடிச்சா? பதில் பேசாம நிக்கிற, அப்ப தப்பு உன் மேலையா? நான் எதுவும் தப்பு பண்ணல. அப்ப என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்லு. அது நான் தெரியாம அவளை கட்டி புடிச்சிட்டா. என்னக்கா இவ்ளோ சீக்கிரமா ஏஞ்சி சமையல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் என்ன கேட்டேன்னு நீங்க இப்படி பாக்குறீங்க? நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கான்னு தானே கூப்பிட்டேன், அதுக்கு ஏங்கா? இல்ல, மாமாக்கு தான் உன்னை தெரியும். அவர் தான் உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. அவரு கூட நீ சாரன் தானே கூப்பிட்டு இருக்க. ஆனா என்ன மட்டும் தானே உரிமையா அக்கான்னு கூப்பிட்டு இருக்க. அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா. நான் எது பண்ணாலும் பிடிக்குதுன்னு இந்த வீட்ல ஆள் ஆளுக்கு சொல்லின்னு இருக்கீங்க. உங்களை நான் அக்கான்னு சொல்லாம உங்களை நான் மேடம்னு சொன்னா ஓகேவா? ஏன் இப்படி இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உண்மையிலேயே உன்னை பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே உன்னை இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா மாமா உன்னை பத்தி அவ்வளவு சொல்லிருக்காங்க எங்க கிட்ட. சோ என்னால முடியல. ஆனா அவர் சொன்ன அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது. என்ன ஒரு சாதாரண மனுஷாவே ட்ரீட் பண்ணுங்க. ஆமா, இவ்ளோ அவசரமா யாருக்கு சமைச்சுன்னு இருக்கீங்க? அவர் ஏதோ சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான். அவரா? அவர் என்ன அம்மாவோட வீட்டுக்காரு. ஓ, அதுக்குதான் நீங்க இருக்கீங்களக்கா? நான் சமைச்சா அவருக்கு பிடிக்காது, அதான் அம்மாவே சமைக்கிறாங்க. ஓ, கை பக்குவம்.
ஐயோ அக்கா என்னாச்சு? கத்தி பட்டுருச்சா? ஐயோ ஒண்ணும் இல்ல, என்ன என்ன பண்ண- துணி எடுத்துட்டு வாயேன். சரி. நீ போய் வேலையை பாரு, டைம் ஆயிடுச்சு. சாப்பிட வந்துருவாரு அவரு. ஒண்ணும் இல்ல. ஏங்க என்னங்க என்னங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா கிளம்பணும். உங்களுக்காக தான் அவசர அவசரமா ரெடி பண்ண. லைட்டாவது சாப்பிட்டு போங்க. நான் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன். அப்படின்னா நீ அதுக்கு முன்னாடியே டிஃபன் ரெடி பண்ணிருக்கணும். நீ பாட்டு கடைசி செகண்ட்ல வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அர்ஜென்ட்டா கிளம்பணும். எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்பவே சீக்கிரமாவே ரெடி பண்ணிட்டேங்க. அப்ப நான் ரெடியாகி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறியா? நான் அப்படி சொல்லலங்க. இப்ப நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், விட. யார் இந்த நேரத்தில்? ஹலோ, சொல்லுங்க. நான் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன், ஆன் த வே. ஆ என்னாச்சு? இவருக்காக காலங்காத்தாலேயே எந்திரிச்சு அவசரத்துல கைய காலை வெட்டிக்கிட்டு சமைச்சு வைப்பாங்களாம். தோற அதெல்லாம் சாப்பிடாம போவார். எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அவ்வளவுதான். அம்மா, ஐயோ, முடியலையே. என்ன பண்றோம்? வலி தாங்க முடியலையே. டாட், ஆல்ரெடி அந்த டீலிங்லாம் பேசிட்டேன் டாட். ஹாய். ஐயோ அம்மா, சத்யா, என்னம்மா கரப்பாம்பூச்சி மாதிரி மலர்ந்து கிடக்குறடே. திரும்பி போடுறா. என்னடா சொல்றீங்க? அம்மா. சத்யா, என்னமாச்சு? என்ன கொட்டிருக்கும் போல சார். நான் தெரியாம காலை வச்சுட்டேன், வலிக்கு விட்டுருச்சு. ஐயோ, டாட், இப்போ என்ன டாட் பண்றது? 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஐயோ டாட், போன் மேல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. நீ ஒருத்தன் போதடா. தூக்குடா பொம்பளை புள்ளடா. நான் எப்படி டாட் தூக்குறது? என்ன பண்றா இவ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்மள மொக்க பண்றா, அது மட்டும் எனக்கு புரியுது. எவன்டா அவன் எண்ணெய் எங்க ஊத்துறது? அதானே, யார் டாட் என்னைய ஊத்திருப்பா? நான்சென்ஸ். என்னம்மா? டேய் கை குடுறா. தூக்குடா. எந்திரிங்க. எந்திருமா. பாத்து. பாத்து. ஏதாவது பலமா அடிபட்டுருக்காமா? கால்லாம் நல்லா தானமா இருக்கு, பிரச்சனை இல்லையே. எந்த படுவாயோ எண்ணெய் எங்க ஊத்துறான்னு தெரியலையே. இருமா, இரு. பாத்து. ஒன்னும் பிரச்சனை. புரியுதா.
ஹலோ சொல்லுங்க, கிளம்பிட்டேன். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நாங்க வந்துருவோம், அங்க 10 நிமிஷத்துல இருப்பேன். டேய் நான் போயிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, சத்யாவை பத்திரமா பாத்துக்கோ. தேவையானா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நான் கிளம்பிட்டா பாத்துக்குமா, பத்திரமா பத்திரம். ஒண்ணும் இல்ல நான் அது பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருமா. சார் பாத்து என்ன இருக்கு நான் கிளம்புறேம்மா. இவனதாவது பண்ணணுமே. அம்மா ஐயோ, என்னடாச்சு? என்னடாச்சு? முடியல, வலிக்குது. முடியலையா? இங்க வலிக்குது, இங்க வலிக்குது. சொல்லுங்க. இங்க வலிக்குது, இங்க. ஏங்க இப்பதான் பெருசா எதுவும் அடிப்படலன்னு சொன்னீங்க. எனக்கு இப்பதானே வலிக்குது. எங்கங்க? இந்த கையில இங்க. இந்த கையில. சரி இங்கே இருங்க, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே, இங்கே இருக்கீங்களா? சரி, நான் என் ரூம்ல வெயிட் பண்றேன். ஓகே ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். சரி. வரேன் இரு. அக்கா கொஞ்சம் இங்க வரீங்களா? என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு அறிவு. இந்த எண்ணெயை ஊத்தி வலிக்கு விழுறதுலாம் ரொம்ப பழைய மொக்க ஐடியா. என்ன ராசாத்தி, பூங்கொடி, வெண்ணிலா மாதிரி சாஃப்டான கேரக்டர் நினைச்சீங்களோ? வெர்ஷன் 2.0. எனக்குலாம் இன்னும் வேற லெவல்ல யோசிக்கணும். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ள வாங்க. ஏமா இவரு யாருன்னு நினைச்ச? மன்னிச்சுக்கங்க குருஜி, வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிற பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. இதுக்கு தான் கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வைக்க கூடாதுன்றது. குருஜி கிட்ட மன்னிப்பு கேளு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏம்மா, எதுக்குமா செருப்பை கழட்டிட்டு வர சொன்ன? இந்த வீட்ல உங்க பாதம் பட்டா இந்த வீட்டுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால்தான் நான் அப்படி சொன்னேன் சாமி. உட்காருங்க குருஜி. நீயும் உட்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. நல்லா இரு. பரமு. சுவாமி. இது 1000 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அபூர்வமான ருத்ராட்சம். ஓ,
அதிர்ஷ்டமும் தகுதியும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். இங்க வாமா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ற சக்தி இந்த ருத்ராட்சம் மூலமா உனக்கு கிடைக்கும். ஏன் குருஜி, அந்த ருத்ராட்சத்தை வாங்க எங்க யாருக்கும் தகுதி கிடையாதா? என்னம்மா இது? குருஜி கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? சண்முகம், அக்கா ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. அப்படியே இடது கை பக்கம் போனீனா இருக்குமா? ஏதாவது வேணுமா சொல்லுமா, நான் எடுத்து இல்ல இல்லக்கா, வேணாம் வேணாம், இங்க தானே இருக்கு, நான் போய் எடுத்துக்கிறேன். சரிம்மா. கற்பூரம் பூஜை ரூம்ல தானே இருக்கணும். எதுக்கு நம்மள ஸ்டோர் ரூம் காமிச்சாங்க? ஏதாவது பிளான் இருக்குமோ? கொஞ்ச நேரத்துக்கு உள்ளேயே கிடா. அனிதா, இங்க வா. என்னம்மா? நீ வந்து ஆரத்தி எடு. நானா? நீங்களே எடுங்க. ஷோ, மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி தான் ஆரத்தி எடுக்கணும். இங்க வா, நீ எடு. இவளுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கணும்ன்றது என் தலை எழுத்து. சரி, உள்ள போலாம் வாங்க. வாடா, வா. வாமா, வா. போறீங்க? ஏங்க கொடுத்துருங்க. ஏங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்.
என்ன குத்து புடி 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 வா. ச்சே. ஏய் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடுத்துரு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குறாங்க. குடுத்துடா. ஒருத்தவங்களாச்சும் மதிக்கிறாங்களா அந்த வீட்ல என்ன? ஏய் கொடுங்க சௌமியா குடுத்துரு ஏய் மாப்ள எஸ் சக்சஸ் இந்த வருஷம் பெஸ்ட் அவார்ட் உனக்கு தான் போட்டுக்கோ ஏடா புடிச்சிட்டேடா அவங்ககிட்ட கொடுத்த போடா பாருங்க பல குடுங்க மாட்டிக்கிட்டு பாருங்க கிழிச்சாதீங்க கிழிக்காதீங்க ஏங்க ஒழுங்கா விட்டுருங்க நீ விடு. ஏங்க இல்லைன்னா கிழிஞ்சிரும் கிழிச்சிருவேன். ஏங்க சத்தியமா கிழிச்சிருங்க கிழிச்சிருவேன். விடுங்க சொல்றேன்ல நான் கிழிச்சிருவேன் விடுங்க. சொல்றேன்ல. விடு. வேணாம் விட்டுரு. நான் கிழிச்சிருவேன். வேணாம், நீங்க விளையாடிட்டே கிழிச்சிருவேன். இருக்கீங்க. சொல்றேன், தர அப்புறம் முடியாது. என்னை பத்தி- நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னாச்சு? ஐயோ முடியல. ஐயோ முடியல. மச்சான் உங்க அக்கா மூஞ்ச பார்க்க முடியல மச்சான். நிறுத்துங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா என்ன கோமாளி மாதிரி இருக்கா? சத்தியமா அப்படிதான் இருக்குது போ. நில்லுடி. ஹேய், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? யாரையோ கெஸ்ட்னு கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்களா? சரி விடுமா, தெரியாம நடந்துருச்சு. தெரியாமலாம் நடக்கல. வேணுனே தான் அவ எங்க மேல மாவு கொட்டி இருக்கா. அக்கா இது தெரியாம தான் நடந்துச்சு. அதுவும் என்னால நடந்ததுக்கா. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஓஹோ, அப்போ எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்றீங்களா? இதுல என்னத்த பிளான் பண்ணாங்க? ஏமா இப்படி பேசுற நீ? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சின்ன பிள்ளைங்கன்னு மன்னிச்சு விட்டுட்டு பெரிய மனுஷியா நடந்துக்கோ. பெரிய மனுஷங்களே இந்த வீட்ல இப்பெல்லாம் பெரிய மனுஷங்களா நடந்துக்கிறது இல்ல. அதானே இப்ப பிரச்சனையே. ஏய், என்ன வாய் ஓவரா நில்லுது? கொண்டதையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இனி என்னெல்லாம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வாங்க. சத்யா, அவகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அவ ஒரு மாதிரி. சரிங்கக்கா. சரி, வாங்க போலாம். வாங்க சத்யா.
ஃபீல் பண்ணி வரைஞ்சது. இப்படி திவ்யாட்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு. யார் நிக்கிறது? பார்த்தா பயங்கரமான பேய் மாதிரி தெரியுது. நான் தான் நீங்க தானா? நாம சத்யாவை விரட்ட பேய் வேஷம் போட்டிருக்கோம். பிரபு பேய் வேஷம் போட்டு அவ ரூம்குள்ள போறான். நம்மள மாதிரியே அவனும் அவளை விரட்ட பிளான் பண்றானோ? ஓகே, அவன் உள்ள போய் அவளை பயமுறுத்துட்டோம். அவ அலறி அடிச்சு லிஃப்ட்டுக்கு தான் வருவா. இங்க வச்சு அவ கதையை நான் முடிச்சிடுறேன். தூங்குறியா? நல்லா தூங்கு. இந்த வீட்ல நீ தூங்குற கடைசி தூக்கம் இதுதான். இப்ப நான் பண்ண போற வேலையில இந்த வீட்டை விட்டு எப்படி ஓட போற மட்டும் பார். ஃபர்ஸ்ட் சிம்டம் டெவில் சிம்டம். மல்லிகைப்பூ ஸ்மெல். என்ஜாய். என்ன இது? இவ்வளவு ஸ்ப்ரே அடிச்சும் ஒரு ரியாக்ஷனும் காணோம். சரி, ஓகே, செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுவோம். என்ன இது? காதுக்குள்ளாட்டியும் எந்திரிக்கல. காதுல பஞ்சு கிஞ்சி வச்சு படுத்துட்டு இருப்பாளோ? சரி, ஓகே, இதை விட எக்ஸ்ட்ரீமா வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா இது? ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏதாவது பண்ணணுமே. எஸ், காட் இட். என்னடா இது? எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை தூக்க மாத்திரை ஏதாவது போட்டு படுத்திருப்பாளோ? செக் பண்ணிடுவோம். மூஞ்சில தலைக்காணி வச்சு படுத்திருக்கா. அதான் காதுல எதுவும் உள்ளல. இப்ப எழுப்புற பாடுறா. ஐயோ, எங்க தலை உடம்பு எதுவுமே காணோம். தலை இங்க இருக்கு. தலை எங்க இருக்கு? அப்போ நாம தானே பேயை பார்த்து பயப்படணும். பேய் நம்மள பார்த்து பயப்படுது. டேய், பயப்படாதடா. இப்ப நீ பிரபு இல்ல, பேய் பிரபு. இவ்வளவு விரட்டுறதா இப்ப குறிக்கோள்.
யாரு? பார்த்தா தெரியல. தெரியுது. இது தெரியுதா? ஐயோ சசி, கரண்ட் ஆஃப் பண்ணாம என்னடா பண்ணிருக்க? மேக்கப் வேற சூப்பர்னு சொன்ன, இவ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டா. ட்ரை பண்ணுவோம். நான் தான் பேய். காட்டேரி. என்ன பயமா இருக்கா? இல்லையே. இல்லையா? பார், உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு ஓடிரு. ஏன்னா காலங்காலமா நாங்க இங்கதான் இருக்கோம். போகலனா என்ன பண்ணுவ? உன்னை கடிச்சு கொதறி ஒரு ரத்தத்தை குடிச்சிருவேன். நான் அடிச்சு உதச்சு உன் மண்டைய பேத்துருவேன். என்னடி பேய்கிட்ட எதிக முடிய பேசுற? ஏய் பார், பேயெல்லாம் நீ அடிக்க கூடாது. பேய் தான் உன்ன அடிக்கும். கான்செப்ட் என்னைக்கு மாத்த கூடாது. எங்க அடி பாப்போம். பார், இன்னும் 2-3 செகண்ட்ல பவர் கட் ஆகும். அப்பதான் இங்க வீரியம் அதிகமாகும். அப்போ இங்க 2-3 என்ட்ரி கொடுக்கும். அப்புறம் கதை முடியும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. இதெல்லாம் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. ஏன்னா இது புதுசு. அப்பனா சரி சரி. 1 2 3 4 5 6. என்ன இன்னும் கட் ஆகல? இப்ப கரண்ட் கட் ஆகணுமே. ல இப்போ கட் ஆகும் பாரு. அப்பா என்ன அடி! அப்பா, யார் அது லிப்டுக்கு ஸ்கிரீனை போட்டது? இது என்ன வித்தியாசமா இருக்கு? சைக்கலாஜிக்கலா பயந்து போய் அடிக்கும் போது நம்ம ஒரு அடி 2 அடியோட நிறுத்த மாட்டோம். எக்ஸ்ட்ரா 4-5 அடி உழுவும். அதை நான் கரெக்டா கால்குலேட் பண்ணி 15ன்னு சொன்னேன். ஓ அப்பாடா, நம்பிட்டாங்கடா. இருந்தாலும் நீங்க அந்த அடி அடிச்சிட கூடாதுங்க. ஏன் வலிக்குது இல்ல? பேய் அச்சா உனக்கு எதுக்கு வலிக்குது? எனக்கு இல்ல, பேய்க்கு வலிக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். பேய்க்கு வலிக்கும்ல, பாவம். கரெக்ட் தான். இருந்தாலும் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு பயமாகுதே. ஐயோ இன்னைக்கு பயம் வருமே. ஐயோ பயத்துல நெஞ்செல்லாம் அடிச்சுக்குதே. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. தண்ணி 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 ஃப்ரிட்ஜ்ல இங்க இருக்கா? ஏய், இன்னைக்கு நைட் நான் போக மாட்டேன். நீ தான் பேய் விஷயம் போட்டு போற. ஓகே, நான் போக மாட்டேன். இன்னைக்கு நீ தான் போகணும். நான் ஏன்டா போன? நீ போ. எப்படி போறது? நான் மட்டும் எப்படா போறது? ஏங்க, உங்களுக்கு தான் இவ்வளவு பயமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்குங்க நீங்க அந்த ரூம்ல இருக்கீங்க?
நீங்க ரூமை காலி பண்ணிருங்க. ரூம் எதுக்கு? நீங்க வீட்டையே காலி பண்ணிருங்க. ஏன் தெரியுமா? நீங்க வேற பேய் அடிச்சிருக்கீங்க. அதனால பேய் உங்க மேல செம்ம காண்டுல இருக்கும். என்ன பண்ணலாம்? ஏங்க அது கோவத்துல உங்களை ஏதாவது செஞ்சிச்சுன்னா? அப்ப இன்னைக்கும் கண்டிப்பா வருமா? கண்டிப்பா வருங்க. நீங்க வேற அடிச்சிருக்கீங்களா, அது பழி வாங்க வரணும்ல. வரட்டும். நேத்து கரெக்டா சிக்கல, இன்னைக்கு வரட்டும். அவனை சாவச்சு. என்ன விக்குது தண்ணி? பயவிக்கல். ஓ. ஏங்க அது ஏற்கனவே செத்துதாங்க பேயா இருக்கு. அந்த அறிவு அந்த பேய் இருக்கணும்ல. கரெக்ட்டுங்க. இனி நைட்டு மட்டும் அந்த பேய் வரட்டும். சைக்கிள் செயின், சைலன்சரு, பஞ்சிங் ராடு எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிறேன். அவனை அடிச்சு நொறுக்கி சூப்பு பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு வேட்டை தான். ஏங்க ஒரு டேய், என்னடா இப்படி சொல்லிட்டு போறாங்க? மாப்ள சூப்பு கீப்புன்றா, கன்ஃபார்ம் உனக்கு ஆப்புதானா? ஆமா, எனக்கே ஆப்பு. நீ தானே சும்மா இல்லாம அவ பயத்தை தூண்டணும், பேய் மீது வேஷம் போடணும், அவளை வீட்டை விட்டு துரத்தணும், இப்பெல்லாம் நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க. அதனால நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்களா? இன்னைக்கு நீங்க தான் பேய் வேஷம் போட்டு அவங்க ரூமுக்கு போக போறீங்களா? ஓகே? நானு ஓகேல? 1 நிமிட். அந்த பேய்கிட்ட அடி வாங்குறதுக்கு கரெக்டான ஆள் நீதான், நான் இல்ல. ஐயோ, அவ்வளவு விரட்டலாம் பார்த்தா இவன் ஓடிட்டான். இவ்வளவு விரட்ட முடியாது போல. சொல்றா. என்ன சத்யா, ஊருக்கு போன கால் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணவே இல்ல. என்ன சத்யா, ஹரியானா எப்படி இருக்கு? அங்க இது மாதிரி வெயில சத்யா. டேய், நான் ஹரியானாக்கு போவே இல்லடா. அப்புறம் என்னாச்சு சத்யா? எனக்கு கையில சின்னதா ஒரு அடிபட்டுச்சு. கையில அடிபட்டுச்சா? என்ன சொல்ற? சின்ன அடிதான்டா. ஒரு வாரத்துல சரியாயிடும். என்ன விளையாட முடியாம போயிடுச்சு. இப்ப நீ எங்க இருக்க? நான் இங்க ஃப்ரெண்ட் வீட்ல தங்கியிருக்கேன். ஏன் இங்க தங்க வேண்டியதானே? வேணாண்டா, எங்க வீட்டோட ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியுமே. நான் இப்ப வந்தா அவங்களுக்குலாம் சங்கடம் ஆயிடும். நான் ஒரு மாசம் ஹரியானால இருக்கிறதாவே அவங்க நினைச்சுக்கிட்டோம். அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன். 1 மாசம் ஃப்ரெண்ட் வீட்ல தங்க முடியும் சத்யா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. என்ன சத்யா, வீட்ல வசதியா இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வசதியா இருக்கான்லாம் கேட்கவே கூடாது. அப்படி ஒரு வீட்ல இருக்கேன். நான் இருக்கிற ரூமு எங்க வீட்டு ஹால் சைஸோட பெருசுனா பாத்துக்கோயேன். ஏசி தான், மணிக்கு ஒரு ஜூஸ் தான், விதவிதமான சாப்பாடு தான். இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே கிடையாதுடா. கேட்காமலே எல்லாமே கிடைக்குது. என்ன நீங்க கூட இல்லாததான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. டேய், அம்மாவை கொஞ்சம் அடிக்கடி பாத்துக்கோங்கடா. ஏதாவது ஹெல்ப் கேட்டா செஞ்சிருங்கண்ணா. அப்புறம் வேற என்னடா? அதுதானே கால் பண்ண. ஆளா கேட்க மாட்டேன், நீ கேளு. டேய், என்னடா? அது ஒண்ணும் இல்ல, பணமண்டையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, 10,000க்கு மேல செலவாகுமா. அதான் கேட்கறது கொஞ்சம் சங்கடப்படுறான். டேய் பணமண்டை, அடி வாங்க போற நீ. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? அம்மா எப்படா இருக்காங்க இப்போ? ஆபரேஷன் பண்ணுமா, அதுக்கு தான். 10,000 தானே, நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். ஆன்ட்டி, என்னம்மா? எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. ஆனா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்ல. ஏன்? எனக்கு உங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணதா பிடிக்கும். அம்மா கிட்ட கேட்டா சத்தம் போடுறாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டேனா ஒரே மாதிரி தான் போட முடியும். ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேனா விதவிதமா மாடலா நிறைய போட முடியும். அப்ப ஏன் நீங்க இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறீங்க? அது எங்க அப்பாக்கு நான் இப்படி இருந்தேனா தான் ரொம்ப பிடிக்குமா. ஓ, நீங்க அப்பா புள்ளையா? ஆமா, நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் உனக்கு தெரியுமா? தெரியுமே. எங்க தாத்தா புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காராம்.
அதுக்கு பூஜை பண்ண போறோம். ஓ ஐயோ என்னத்த டைம் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்கம்மா. மேடம் லாண்ட்ரி. இதோ வரேங்க. என்னங்க மேடம்? கொடுங்க. பில்ல பிடிங்க மேடம். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் அம்மாட்ட பணம் வாங்கிட்டு வரேன். இந்த சாரியோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட 6 மாச சம்பளம். இல்லம்மா, தெரியாம கை தவறி கீழே விழுந்துருச்சுமா. தெரியாம எப்படி விழும்? அலட்சியமா இருந்தா தானே விழும். என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இனிமே அலட்சியமா இருக்க மாட்டல்ல? இந்த வீட்டுக்கு வந்தா வந்த வேலைய மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டா இப்படிதான் அற விழும். ஏய், என்னடி இங்கே நிக்கிற? எல்லாரும் ஓ ரூமுக்கு தானே போறாங்க, வா. என்னமா இப்படி பண்றாங்க? என்ன பண்றா இவ? சத்யா, என்னடா? எங்க பில்லோ இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் பர்ஸ் இருக்கு. பிரபு, பாத்தியா? சத்தியமா நான் அடிக்கல. இத வேற யாரோ கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஹேய், உன்னோட நடிப்பெல்லாம் கீழே வந்து காமி.
என்னப்பா சொல்றீங்க? ஒரு மூஞ்சிய பார்த்தாலே தெரிய வேணாமப்பா. தராதரம் தெரியாத கண்டதையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா இப்படிதான் நடக்கும். தேவையில்லாம பேசாதீங்க. இந்த பர்ஸ் எப்படி நான் இருக்கிற ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நம்புற மாதிரி பேசுறாளான்னு பாருங்க. நான் அந்த பர்ஸ் எடுத்திருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? $10,000 தானே, உடனே நான் ரெடி பண்ணிடுறேன். சொல்லுங்க. நீங்க என்கிட்ட எவ்வளவு கேட்டிருந்தாலும் நானே கொடுத்துருப்பேன். என்ன யோசிக்கிற? எங்களுக்கு தெரியாத அந்த ஃப்ரெண்ட் யார் உனக்கு? சண்முகம் சார். யாரு? அன்னை குட்டியானில போகும்போது ஒருத்தரை காப்பாத்தி விட்டியா? அவரா? என்ன சத்யா, அங்க எது பிரச்சனையா? நம்ம வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேறடா. நம்மளால ஒரு நாளும் அங்க தங்க முடியாது, அவங்களாலையும் நம்மளை ஏத்துக்க முடியாது. சரி வாங்க வேலையை பார்ப்போம். எது வேலையை பார்ப்போமா? நீ நேரா இங்கதான் வரப்பல இருக்கு. வீட்டுக்கு போலையா? ஏன்? நாங்க போனா யாராவது சந்தோஷப்பட்டா பரவாயில்ல. ஏன்டா வந்தான்னு தான் அக்காவும் நினைப்பா, அம்மாவும் நினைப்பாங்க. அக்கா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் எங்க தங்குவ? ஏண்டா இவ்ளோ பெரிய கடை இருக்குது, எனக்கு இது போதாதா? எத்தனையோ நாள் என் அப்பாவும் நானும் இங்கதான் தூங்கி இருக்கிறோம். இப்போ இங்கே தங்கிட்டு போறேனே. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடாதா? தெரியாம பாத்துக்கணும். அப்படியே தெரிஞ்சாலும் கூட அவங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு தெரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. எப்படி அவளை விரட்டுறதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசி அவ்வளவே அசிங்கப்பட்டு போயிட்டா. எவ்வளோ பெரிய இடத்துல இருக்குன்னு தெரியாம அல்பத்தனமா பர்ஸ போய் திருடி இருக்காள. பர்ஸ் அவதான் எடுத்தானு யார் சொன்னது? அப்புறம் பர்ஸ் எடுத்தது நான். அத அவ இருந்த ரூம்ல கொண்டு போய் வச்சது நான். ஐயோ, வெர்ஷன் 2.0 என்ன காலி பண்ணணும்னா புதுசா பெட்டரா ஏதாவது யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா நாங்க ரொம்ப ரொம்ப பழைய மொக்க ஐடியாவை வச்சுதான் அவளை காலி பண்ணிருக்கோம். பழைய ஐடியாவா இருந்தாலும் டைமிங் கரெக்டா இருந்தா போதும் அண்ணி, ஒர்க் அவுட் ஆயிடும். அவளை பார்த்தா திருடுற ஆள் மாதிரி தெரியலையே. அவ எப்படி பர்ஸ் எடுத்திருப்பான்னு அப்பவே நினைச்சேன். அப்போ இங்க 2 பேரையும் பார்த்தா திருடுற மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அப்படி சொல்லமா. நீங்க பண்ணது பில்லியன் ஜாப், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். பாத்தீங்களா நீ எப்படி ஐஸ் வைக்கிறாருன்னு?
குட் ஒன், குட் ஒன். பிரபு வயசுக்கு வந்த பொண்ணு கை நீட்டி அடிக்கிறீங்க. இவெல்லாம் பொண்ணுன்னு முதல்ல சொல்லாதீங்க. குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாளுங்க ரெண்டு பேரும். டேய் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நான் ஒக்காடா. நீ நடந்துகிட்டதுக்கு மரியாதை வேற கேக்குதா உனக்கு? பிரபு என்ன மாப்ள அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வரேன். உட்காருங்க. திவ்யா, 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 இங்க வா. என்னம்மா? ஹாய். என்னடி மாப்பிள்ள வந்திருக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நானா வரலங்க. வழியில ஆன்ட்டியை பார்த்தேன், அவங்க தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா இங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். நீ இந்த ஏரியாவுக்கு வந்தனா ஒன்னு என்ன பார்க்க வரணும், இல்லனா சத்யாவை பார்க்க வரணும். என்ன பார்க்க வரலனா அப்ப அவளைதான் பார்க்க வந்திருப்பேன். ஆனா ஒரு மாசம் என்ன பண்ணாலும் உன்னால அவளை பார்க்க முடியாது. ஏங்க திவ்யா, ஏங்க ஏங்க இன்னும் உங்களுக்கு அந்த கோவம் போலையா? நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. டேய், நீங்க போய் அம்மாவை கூப்பிடுங்க, நான் இங்கே இருந்த அம்மாவை பாத்துக்கிறேன். இவன் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்தான்? என்னடா? ஏய், வெளியே நின்று கூப்பிட்டாதான் அம்மா வெளியே வருவாங்க. சத்யா அம்மா பார்க்கணும்னு சொல்லிச்சு. ஆமால, வாடா வா. மா 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 ஏங்க அன்னைக்கு நடந்ததே வேறங்க. இப்ப என்னங்க, இப்ப நீங்க என் கூட வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ்ல இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சது எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம். என்னடா
அவ இல்லைன்னா இந்த பக்கமே வரமாட்டீங்க. இப்போ எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. சத்யா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சுமா. என்னம்மா இவனுங்களை ஏமா நீ இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி இவனுங்க சத்யா சத்யான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவர் வேற உள்ள இருக்காரு. அவர் காதுல விழுந்து யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? டேய், அவ பேரு சொல்லிக்கிட்டு இனி எவனும் இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமாண்டா, திவ்யா கல்யாணம் முடியற வரைக்கும் அவ பேரை சொல்லிட்டு யாரும் இங்க வந்துடாதீங்க.